கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இங்கே எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் எலியா? எலியா ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்பவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள். எது தீர்க்க தரிசனம்? நாம் அறியாது இருக்கக்கூடிய காரியங்கள், நமக்கு தெரிந்த வண்ணமாக இல்லாதபடிக்கு, வெளிப்படையாக காணத்தக்க விதமாய் இல்லாதபடிக்கு, மறைமுகமாய் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பின்னர் இவைகளெல்லாம் சம்பவிக்க போகிறது என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு தீர்க்க தரிசனமாகும். பின்னர் சம்பவிக்க போகிறதை முன்னறிவித்தல் தீர்க்க தரிசனம். இவைகளை அறிவிக்கிறவர்கள் தீர்க்க தரிசிகள். வேதாகமத்தின்படி 2 விதமான தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று தேவத்துவத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசிகள், மற்றொன்று கர்த்தத்துவத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசிகள். மாமிசத்துக்குரிய காரியத்துக்காக, பிரபஞ்சத்துக்குரிய காரியத்துக்காக சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் தேவத்துவத்துக்குரிய தீர்க்க தரிசனம். ஆனால் மாமிசத்திற்குள்ளாக, தேவத்துவத்துக்குள்ளாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கக்கூடிய வார்த்தைகள் நிறைவேறுவதை மாம்ச சரீரத்தினால் காண முடியும். அந்த மாம்ச சரீரம் இவைகளை காணும். இல்லை என்றால் அவர்களுடைய சந்ததிகள் இதை காண்பார்கள். தனி மனிதனுடைய மாம்ச சரீரத்தை குறித்து சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசனமானது அந்த மாம்ச சரீரத்திலே ஜீவிக்கிற அந்த மனிதனுக்கு பின்னர் எவைகளெல்லாம் சம்பவிக்கும், அவனுடைய வாழ்க்கையிலே பின்னர் எப்படியான காரியங்கள், நன்மைகள், தீமைகள், அடையத்தக்க கிரியைகளை அவன் காண்பான் என்பதை குறித்து முன்னதாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகும். முன்னதாக அறிவிக்கப்படக்கூடிய இது அந்த தனி மனிதனை குறித்த தீர்க்க தரிசனமாகும். மற்றொன்று ஒரு பிரிவு ஜனத்தாரை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். இந்த பிரிவு ஜனத்தார் இப்படியான ஒரு ஆளுமைக்குள்ளாக இருப்பார்கள், இப்படியான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக இருப்பார்கள் என்பதை குறித்து முன்னராக சாட்சியிடக்கூடிய சாட்சி. மாமிசத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரிவு ஜனத்தாரை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லக்கூடிய காரியமாகும். இது தேவத்துவத்துக்குள்ளாக ஒரு பிரிவு ஜனத்துக்காக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களை அங்கே ஆசீர்வதித்து அவர்களுடைய காரியங்கள் பின் நாட்களிலே எப்படியாக இருக்கும் என்பதை குறித்து அங்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். இது ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்த, யாக்கோபினுடைய சந்ததியிலே இஸ்ரவேலர்களாக மாறி இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமிஷத்திலே பின் நாட்களிலே எவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சாட்சியாகும். மற்றொன்று கர்த்தத்துவத்தை குறித்த தீர்க்க தரிசனம். ஆவியின் சரீரத்தை குறித்து, அழியாமையின் சரீரத்தை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனமும் 2 பிரிவிலே காணப்படுகிறது. ஒன்று தனி மனிதனுடைய ஆவியின் சரீரத்தை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். தனி ஆத்மாவை குறித்து, ஒரு தனி மனிதனுடைய ஆவியின் சரீரத்தை குறித்து பின்னர் இவைகள் இந்த ஆவியின் சரீரத்துக்கு நிகழும் என்பதை முன்னதாகவே சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசனமானது பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரம் கட்டளையிடப்பட்டிருக்கிற காரியமாகும். அந்த தீர்க்க தரிசனம் முன்னதாக சாட்சியிட அறிவிக்கப்படவில்லை. அப்படியாக அறிவித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் கொண்டவராய் மாமிசத்திலே வெளிப்பட்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தர். வலது பார்சத்திலே நிற்கக்கூடிய அந்த கலனை குறித்து அங்கே ஒரு சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். இது அவனுடைய ஆவியின் சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த தீர்க்க தரிசனமாகும். அவன் பரதேசியிலே அவரோடு கூட இருக்கிறதை மாமிச கண்களினால் கண்டு சாட்சியிட முடியாது. அது அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் பொழுது அதை நம்முடைய ஆவியின் கண்களால் நாம் காண முடியும். இந்த பூச்சக்கரத்திலே இந்த மாம்ச சரீரத்துக்குள்ளாக இந்த ஆவியின் சரீரம் இருக்கும் வரையிலும் நாம் இதை காண முடியாது. இந்த மாம்ச சரீரத்தை விட்டு வெளியேறிய பின் இந்த ஆவியின் சரீரம் இவளை கண்டு களி கூறும். பவுல் ஒரு சாட்சியிடுகிறார். 3ஆம் வானம் வரையிலும் அவன் சென்றதை குறித்து சாட்சியிடுகிறார். 3ஆம் வானம் வரையிலும் அவர் சென்றது மாமிச சரீரத்தில் அல்ல. மாமிச சரீரம் இந்த பூச்சக்கரத்துக்கு மேலாக தேவத்துவத்தின் கிரியைகளுக்கு அப்பாற்பட்டு கொண்டு செல்ல முடியாத ஒரு கிரியைக்குரிய பாத்திரமாகும். ஆனால் ஆவியின் சரீரம் மாம்ச சரீரத்துக்குள்ளாக அனுப்பப்பட்டு தேவத்துவத்திலே ஆளுமைக்குள்ளான சரீரத்துக்குள்ளாக இருந்து கிரியைகளை நிறைவேற்றிவிட்டு அது ஆவியின் சரீரத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனுக்குரிய இடத்திலே சென்றடைய வேண்டும். மற்றொன்று ஒட்டுமொத்த கர்த்தத்துவ கிரியைகளுக்கு ஆவியின் சரீரம் கொண்டிருக்கிறவர்களுக்காக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். இஸ்ரவேலர்கள் ஒட்டுமொத்தமாக ஆவியின் சரீரம் கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள். அவர்களுக்குள்ளாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், அவர்கள் பெற்றிருந்த அந்த கிருபை பிரஜாதிகளாகிய நமக்கு, ஜென்மசுவாபத்தாராகிய நமக்கு அது கொடுக்கப்பட இயேசு கிறிஸ்துடைய மாமிச சரீரம் பிற்க ஒப்புக் கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாகும். இருளிலே இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். இது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. இது காணக்கூடியதல்ல. கர்த்தத்துவத்துக்குள்ளாக ஆவியின் சரீரத்துக்காக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் காணத்தக்கதாக இராது.
இஸ்ரவேலர்களுக்குள்ளாக ஆவியின் சரீரம் பெற்றிருந்தது அவர்கள் காணக்கூடாத ஒன்றாகவே இருந்தது. அது வார்த்தை தான் சாட்சியிட்டது. அதை விசுவாசித்தவன் தன்னுடைய ஆவியின் சரீரத்தை நீதிக்குரியதாக கிரியைகளை செய்து நித்திய ஜீவனுக்குரியவனாக மாறினான். அதே போலத்த கிரியை தான் புறஜாதிகளாகிய நம் மத்தியிலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்தவர்களாய் நாம் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். நாம் ஆவியின் சரீரம் பெற்று வந்திருக்கிறோம். இந்த ஆவியின் சரீரத்தை நாம் பெறுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை முன்னமே தீர்க்க தரிசனமாக சாட்சியிடப்பட்டது. இது ஒட்டுமொத்த ஆவியின் சரீரம் கொண்டவர்களுக்காக கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசனமாகும். தேவத்துவ தீர்க்க தரிசிகள், தேவத்துவத்துக்குரிய மாமிஷத்துக்குரிய காரியங்களிலே தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய தீர்க்க தரிசிகள், அவர்கள் 2 ஆவிகளின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். ஒன்று தீர்க்க தரிசன ஆவி மூலம், மற்றொன்று பிரபஞ்சத்தின் லோகாதிபதியின் மூலம். இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டனுடைய ஆவியின் மூலம், அவனுடைய தூதர் சேனைகளின் மூலம் உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனம். இவை இரண்டும் தேவத்துவத்துக்காக சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன ஆவிகளாகும். தீர்க்க தரிசன ஆவி மூலம் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் மாத்திரம்தான் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும் என்பதல்ல. தீர்க்க தரிசன ஆவி என்பது வேறு, பரிசுத்த ஆவி என்பது வேறு. தீர்க்க தரிசன ஆவி என்பது எந்த நிகழ்வுக்காக எந்த காரியம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு மாம்ச சரீரத்தின் மீது வந்து இறங்குகிறதோ அந்த கிரியைகளை அந்த காரியங்களை தீர்க்க தரிசனமாய் அறிவித்து விட்டு அந்த சரீரத்தை விட்டு கடந்து சென்று விடும். பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் தான் அந்த தீர்க்க தரிசன ஆவி வந்து கிரியை செய்ய வேண்டும் என்பதில்லை. தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்பதில்லை. தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு தீர்க்க தரிசன ஆவி இருந்தால் போதும். சவுலும் தீர்க்க தரிசனம் உரைத்தான். சவுலும் தீர்க்கதரிசிகள் ஒருவனா என்று அங்கே அவனை குறித்து சாட்சியிடப்படுகிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். சவுலும் தீர்க்கதரிசி. சவுல் பரிசுத்த ஆவியினால் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. தீர்க்க தரிசன ஆவி அவன் மீது வந்து அமர்ந்தது, அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல. பரிசுத்த ஆவி கிரியைகளின் மூலமாக அதை உறுதி செய்யும். சவுலிடத்திலே கிரியை செய்த ஆவி தீர்க்க தரிசன ஆவி. தேவ திட்டத்தை சவுல் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவ திட்டம் என்ன? சவுலிடத்திலிருந்து ராஜ்யபாரம் தாவீதினிடத்திற்கு செல்ல வேண்டும். இது தேவ திட்டம். இந்த தேவ திட்டத்தை பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறவன் ஏற்றுக்கொள்வான். ஆனால் சவுல் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாதவன். அவனுக்குள்ளாக அனுப்பப்பட்ட ஆவி புல்லாங்கின் ஆவியாக காணப்பட்டது. இப்பிரபஞ்சத்துக்குரிய ஆவி, லோகாதிபதிக்குரிய ஆவி. தாவீது பரிசுத்த ஆவியை பெற்றவனாக இருந்தார். கதறுகிறான், என்னிடத்திலே நீர் ஊற்றி இருக்கிற பரிசுத்த ஆவியை எடுத்துக் கொள்ளாதேயும் என்று உரியாவின் மனைவியிடத்திலே அங்கே நிகழ்ந்த அந்த கிரியைகளை குறித்து அவன் தேவ சமூகத்திலே கதரும் போது இவைகளை குறித்து சாட்சியிடுகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றவர்களும் தீர்க்க தரிசன ஆவியை பெற்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறது உண்டு. ஆனால் தீர்க்க தரிசனம் உரைக்கிற யாவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தவர்களும் தேவத்துவத்துக்குள்ளாக நிகழக்கூடிய காரியங்களை முன் அறிவித்த கிரியைகளும் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சாட்சியிடுகிறான். கப்பற்சேதத்தில் இருந்தபோது கப்பற்சேதத்திலே இருந்தவர்கள் மத்தியிலே உங்களுடைய உயிருக்கு சேதமில்லை என்றும் பொருட்சேதத்தை அன்றி உயிர் சேதம் இல்லை என்பதை குறித்தும் தனக்குள்ளாக அது உணர்த்தப்பட்டதை குறித்து அவன் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான். பவுல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன். அனனியா தீர்க்கதரிசி அவன் மீது கைகளை வைத்த போது அவன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பவுலை குறித்து அனனியா தீர்க்க தரிசனமாக உரைத்த காரியங்கள் புறஜாதிகள் மத்தியிலே இவன் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து அங்கே சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது. ஆத்துமா கொண்டவர்களுக்குரிய காரியத்தை, அவர்களுக்கு மாமிசத்திலே ஏற்படக்கூடிய காரியத்தை முன்னர் அறிவிக்கக்கூடிய இந்த நிகழ்வு தீர்க்க தரிசனம் என்றும் ஞானதிஷ்டி என்றும் சாட்சியிடப்படுகிறது. ஆனால் ஆத்துமா இல்லாதவர்களுக்கு வேதம் இங்கே சாட்சியிடுகிறது. ஆவியின் சரீரம் இல்லாத மாம்ச சரீரத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களுக்குள்ளாக பின்னர் நடப்பதை குறித்து முன்னர் அறிவிக்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், அவர்கள் அஞ்சனம் பார்க்கிறவர்கள். கர்த்தத்துவத்திலே சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் தேவத்துவத்திலே அறிவிக்கப்படுகிற தீர்க்க தரிசனத்துக்கு மாறான ஒரு காரியமாகும். கர்த்தத்துவ தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் ஆவிக்குள்ளாகி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். கர்த்தத்துவத்துக்குள்ளாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் தீர்க்க தரிசன ஆவி மூலமாக அல்ல, பரிசுத்த ஆவியின் மூலமாக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனமாகும். ஆனால் தேவத்துவத்துக்குள்ளாக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் அது பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் சொல்லப்படும். ஆனால் பரிசுத்த ஆவி மூலமாக மாத்திரம் அது சாட்சியிடப்படுவதில்லை. அது தீர்க்க தரிசன ஆவி மூலமாகவும் குறி சொல்லுகிற ஆவியின் மூலமாகவும்
அஞ்சனம் பார்க்கிற ஆவியின் மூலமாகவும் ஞான திசையின் மூலமாகவும் அது சொல்லப்படும். ஆனால் கர்த்தத்துவத்துக்குரிய தீர்க்க தரிசனத்தை பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே வெளிப்படுத்தி காட்ட முடியும். அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று இங்கே சாட்சியிடுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகி ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்தார் அப்போஸ்தலனாகிய யோவான். அது 7 சபை காலங்களை குறித்த தீர்க்க தரிசனமாகும். இது பின்னர் நிகழ்வதை, பின்னர் எழும்பக்கூடிய அந்த 7 சபை காலங்களிலும் நிகழக்கூடிய நிகழ்வுகளை குறித்தும் அந்த 7 சபை காலங்களுக்கும் கட்டளையிடப்பட்டிருக்கிற பிரமாணங்களை குறித்தும் தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்த காரியமாகும். இது அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளாகி இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். மீண்டுமாக ஆவிக்குள்ளாகி சபை காலங்களுக்கு பின்னர் எவைகள் சம்பவிக்கும் என்பதை குறித்து அங்கே தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் முதல் 2 வசனத்திலே நாம் இவைகளை காணலாம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகி சபை காலங்களுக்கு பின்னர் இவைகளுக்கு பின்னர் எவைகள் சம்பவிக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது ஆவிக்குள்ளானவர்கள் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுவதை ஆவியின் கண்களினால் காணக்கூடியதாக இருக்கும். சபை காலங்களிலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறுவதை பரிசுத்த ஆவியின் கண்களினால் காணக்கூடிய கிருபையை பெற்றவர்கள் அதை கண்டு களி கூர்ந்தார்கள். கர்த்தத்துவ தீர்க்கதரிசிகள் ஆத்தும ரட்சிப்புக்குரிய வழியை சாட்சியிடுகிறவர்கள். கர்த்தத்துவ தீர்க்க தரிசனம் என்பது ஆத்தும ரட்சிப்பை முன் அறிவிக்கக்கூடிய சாட்சி தீர்க்க தரிசனமாகும். கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள் ஆவியின் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக கட்டளையிடப்பட்டிருக்கிற பிரமாணத்துக்கு நேராக திருப்புகிறவர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, குறி சொல்லுகிற ஆவி ஒன்று பவுலையும் பவுலோடு சேர்ந்தவர்களை குறித்து இங்கே சாட்சியிடுகிறது. இவர்கள் ரட்சிப்பின் வழியை போதிக்கிறவர்கள் என்று. ரட்சிப்பின் வழி எது? தான் பெற்றிருக்கிற ஆவியின் சரீரத்தை நித்திய ஜீவனுக்குரிய கிரியைகளை நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக சாட்சியிடக்கூடிய சாட்சிதான் ரட்சிப்பின் வழியாகும். ஒரு ஆவியின் சரீரம், ஒரு ஆத்துமா பரலோக சுதந்திரத்தை பெற வேண்டும் என்பதற்காக சாட்சியிடக்கூடிய சாட்சியின் வார்த்தைகள் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிரமாணங்களாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கிறவன் இந்த ஆவியினால் அவர்கள் அந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தார்களோ அந்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள். தீர்க்க தரிசனம் உரைத்த யாவரும் பரிசுத்த ஆவியினால் கர்த்தத்துவத்துக்குள்ளாக தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். கர்த்தத்துவத்துக்குள்ளாக அவர்கள் உரைத்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஆவியின் சரீரத்துக்காக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாகும். அது பரிசுத்த ஆவியின் மூலமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாகும். அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொண்டவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் முழுமையும் தீர்க்க தரிசன புத்தகமாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 19வது வசனத்தை நாம் இவ்விதமாக காண்கிறோம். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். வெளிப்படுத்தின விசேஷம் கர்த்தத்துவத்துக்குரியவர்களுக்கு ஆவியின் சரீரம் கொண்டவர்களுக்காக பின்னர் நிகழ்வதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன புத்தகமாகும். சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு இந்த தீர்க்க தரிசன புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரராகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அப்போஸ்தலனாகிய யோவான் பரிசுத்த ஆவியின் நிறைந்தவனாக ஆவிக்குள்ளாகி இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதினார். கர்த்தர் தீர்மானித்திருக்கிறபடி அதினதின் காலத்தில் கர்த்தர் யாரை ஆவிக்குள்ளாக வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அப்படி தீர்மானித்த தீர்மானத்தின்படி அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியை அனுப்பி அவர்கள் ஆவிக்குள்ளாகி அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் பொருளை ஒவ்வொரு காலத்திலும் சாட்சியிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலே சாட்சியிடக்கூடிய ஒவ்வொரு சாட்சியின் வார்த்தைகளும் ஜீவனுக்குரிய வார்த்தைகளாகும்.
கர்த்தத்துவத்துக்குரியவர்கள், ஆவியின் சரீரம் கொண்டிருக்கிறவர்கள். ஆவியின் சரீரம் இல்லாதிருந்து தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறவனிடத்திலே செல்ல வேதம் அனுமதிக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்கவில்லை. ஆவியின் சரீரம் கொண்டவனுக்கு, ஆவியின் சரீரம் இல்லாதவனிடத்திலே சென்று மாம்ச சரீரத்திலே தனக்கு நிகழக்கூடிய தேவத்துவத்துக்குரிய காரியங்களை அறியும் பொருட்டு தீர்க்க தரிசனம் கேட்பதற்காக அனுமதிக்கப்படவில்லை. அகசியா ராஜா தனது வியாதி நீங்கி தான் பிழைப்பனோ இல்லையோ என்பதை அறிய எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவினிடத்திலே விசாரிக்கும்படி ஆட்களை அனுப்புகிறான். 2 ராஜாக்களின் புத்தகம் 1 அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களிலே நாம் இவைகளை பார்க்கிறோம். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து கிராதியின் வெளியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்ற நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். அகசியா ராஜா அனுப்பினவனை பார்த்து எலியா தீர்க்கதரிசி கேட்கிறார், இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீ பாகால் சேபுவினிடத்திலே ஆட்களை அனுப்புகிறாய் என்று. யார் பாகால் சேபு? பாகால் சேபு குறி சொல்லுகிற ஆவியை பெற்றிருக்கிறவனுடைய கிரியைகளுக்குரிய தீர்க்கதரிசிகளுக்குரிய காரியமாகும். பாகால் சேபு பிரஜாதிகளுடைய தேவர்களுக்குரிய கிரியைக்குரிய ஆவியாகும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலின் தேவன். யார் இஸ்ரவேலன்? இஸ்ரவேலன் என்பவன் தனக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை பெற்றிருந்த ஒரு கூட்டம், தனக்குள்ளாக அழியாமைக்குரிய நித்திய ஜீவனுக்குரிய ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறவன். அழிந்து போகிற மாமிச பிண்டத்தை நோக்கி அங்கே தீர்க்க தரிசனமாக கேட்பதற்காக செல்வதை எலியா இங்கே வன்மையாக எதிர்த்து நிற்கிறான். ஆகாப் தன்னுடைய மனைவியாகிய எசபேலின் நிமித்தம் பாகால்களை சேவிக்கக்கூடிய நிலையிலே அங்கே காணப்பட்டார். கர்த்தரை விட்டு வழி விலகினவனாக காணப்பட்டார். அங்கே அவனுக்கு முன்பாக எச்சரிப்பின் சத்தமிட்டான் எலியா. யார் கள்ள தீர்க்கதரிசி? ஆவியின் சரீரம் பெற்றிருந்து பரிசுத்த ஆவி மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தையோ அல்லது தீர்க்க தரிசன ஆவி மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தையோ சாட்சியாக அறிவிக்காமல், தீர்க்க தரிசனமாக அறிவிக்காமல், இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய ஆவியின் மூலம், இலோகாதிபதியினுடைய ஆவியின் மூலம் தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஆவியின் சரீரம் கொண்டவனே கள்ள தீர்க்கதரிசி. கர்த்தத்துவத்துக்குள்ளாக தேவத்துவத்தின் ஆவியின் மூலம், தேவத்துவத்துக்குரிய காரியங்களின் மூலம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் கள்ள தீர்க்கதரிசி. ஆவியின் சரீரத்துக்குரிய ரட்சிப்பை மாமிசத்துக்குரியதாய் தீர்க்க தரிசனம் சொல்வது கள்ள தீர்க்கதரிசிகளுடைய கிரியை என்று வேதம் சாட்சியிடுகிறது. கர்த்தத்துவத்துக்குள்ளாக ஆவியின் சரீரத்துக்குள்ளாக ரட்சிப்புக்கென்று வழி நடத்தப்பட வேண்டிய இந்த பிரமாணத்தை தேவத்துவத்துக்குள்ளாக திருப்பி, தேவத்துவத்தின் கிரியைகளுக்குள்ளாக திருப்பி, மாமிசத்துக்குள்ளான கிரியைகளுக்காக திருப்பி அவைகளை குறித்து சாட்சியிடுவான். அவனை குறித்தே வேதம் கள்ள தீர்க்கதரிசி என்று சாட்சியிடுகிறது. இங்கே எலியாவினுடைய சத்தம் எப்படிப்பட்டதாக இருந்தது? கர்த்தத்துவத்துக்குரிய இஸ்ரவேலனே, உன்னிடத்திலே தீர்க்க தரிசன ஆவியை பெற்றிருந்த தீர்க்கதரிசிகள் இல்லாதிருக்கிறார்களா? பின்னே ஏன் நீ பாகால் சேபுவினிடத்திலே ஆட்களை அனுப்புகிறாய்? யார் இந்த பாகால் சேபுவினால் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன்? அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன் மூலம் குறி சொல்லுகிற ஆவியை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன், குறி சொல்லுகிறவன். ஆவியின் சரீரம் இல்லாதிருந்து பின்னர் நிகழ்த்துவதை லோகாதிபதியின் ஆவியின் மூலம் சாட்சியிடுகிறவன், குறி சொல்லுகிறவன். அவன் ஆவியின் சரீரம் இல்லாதவர்களுக்குள்ளாக கொடுக்கக்கூடிய சாட்சியை கொடுக்கிறவன், தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறவன். அவன் உரைக்கிற காரியங்கள் மாமிசத்தில் நிகழும். ஏனென்றால் அவன் கொடுக்கிற அந்த தீர்க்க தரிசனம் மாமிசத்துக்குள்ளாக கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசனம், தேவத்துவத்துக்குள்ளாக கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசனம். அது ஆவிக்குள்ளாகி, பரிசுத்த ஆவிக்குள்ளாகி கர்த்தத்துவத்துக்குள்ளாக கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசனம் அல்ல. வெளிப்படுத்துற விசேஷம் 13 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. மிருகத்தினுடைய இலக்கம் இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது 666 என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த மிருகத்தினுடைய இலக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்றும் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலம் சாட்சியிடப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த இலக்கத்தை அறிவிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு தன்மையிலே இருந்து இந்த இலக்கத்தை அறிவித்தார்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த இலக்கத்தை சாட்சியிடும் பொழுது அவன் ஆவிக்குள்ளாகி பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரப்பப்பட்டவனாய் இருந்து இந்த காரியங்களை குறித்து முன்னறிவித்தான். அப்படி என்றால் இவைகள் நிகழும் பொழுதும் ஆவிக்குள்ளாகி அப்போஸ்தலனாகிய யோவான் எத்தன்மையில் இருந்தாரோ அத்தன்மைக்குள்ளாகும் பொழுது
இந்த 666 என்ற இலக்கத்துக்குரிய பொருள் அங்கே சாட்சியாய் அறிவிக்கப்படும். அப்போஸ்தலனாகிய யோவான் தேவத்துவத்து ஆவியினால் இந்த இலக்கத்தை குறித்து சாட்சியிடவில்லை. பரிசுத்த ஆவிக்குள்ளாகி இந்த இலக்கத்தை குறித்து சாட்சியிட்டான். அப்படி என்றால் இந்த இலக்கத்திற்குரிய காரியத்தை அறிய வேண்டும் என்றால் ஆவிக்குள்ளாகி அப்போஸ்தலனாகிய யோவான் எப்படியாக ஒரு ஆவிக்குள்ளாக கடந்து சென்றாரோ அந்த ஆவிக்குள்ளாக கடந்து வரும் பொழுதுதான் இந்த இலக்கத்தை குறித்து அறிய முடியும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமுள்ள பொருளை உடையதா இராது என்று பேதுரு சாட்சியிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் இவைகளை பார்க்கிறோம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அது சுய தோற்றமுள்ள பொருளை உடையதாயிராது. அது 666 என்று இலக்கமிட்டதாயிராது. வேதாகமம் கர்த்தத்துவ கிரியைகளுக்காக சாட்சியாய் எழுதப்பட்டிருக்கிற சாட்சியின் புத்தகம். அது பின்னர் நிகழக்கூடியதை கர்த்தத்துவத்துக்குரியவர்களுக்காக சாட்சியிடும் பொருட்டு எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன புத்தகம். தீர்க்க தரிசன வார்த்தைகள் யாவும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். பவுல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். பரிசுத்த ஆவியின் மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக அவன் அறிந்து கொண்டான். பரிசுத்த ஆவியின் மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை பரிசுத்த ஆவியின் மூலமாக நிறைவேறிற்று என்று சாட்சியிட்டார். அந்த சாட்சி மெய்யாயிருந்தது. ஆனால் அந்த சாட்சிகளை இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதமாய் அவர்களிடத்தை அது கிரியை செய்யவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடைசி ஏற்பாட்டிலே நிகழக்கூடிய காரியம் முன் அறிவிக்கப்பட்ட காரியமாக காணப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். தானியேல் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக வர வேண்டும். கடைசி ஏற்பாட்டிலும் பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வர வேண்டும். அது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக வந்திருக்கிறது என்பதை, அது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நுழைந்திருக்கிறது என்பதை, தேவனுடைய ஆலயத்திலே தேவனை போல தன்னை உயர்த்துவான் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்க தரிசனமாய் உரைத்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அது நிறைவேறும் பொழுது அவர்கள் பெற்றிருக்கிற ஆவியை பெற்றிருக்கிறவன் அது நிறைவேறுகிறதை காண முடியும். இல்லை என்றால் பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்து அது தன்னை தேவன் என்று உயர்த்துவதை மாமிச கண்களால் காண முடியாது. ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் சாட்சியிடக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாக அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமைக்குள்ளாக வரும் பொழுதே இவைகளை நாம் காண முடியும். ஆபிரகாம் முதல் யோவான் ஸ்நானகன் வரையிலும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆனால் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுவதை அவர்கள் தங்களுடைய மாம்ச சரீரங்களை வந்து காணவில்லை. தீர்க்க தரிசனமாய் உரைத்தவன் தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுவதை தானும் நேரிலே கண்டவனாக வேதத்திலே சாட்சியிடப்படுகிறவர்கள் மூவர். ஆபிரகாம், மோசே, எலியா இவர்கள் மூவருமே தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறதையும் அது நிறைவேறும் பொழுது அவர்கள் கண்டு கலிகூறக்கூடிய ஒரு கிருபையை பெற்றவர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். முதல் முறை ஆதாமுடைய சந்ததியிலே இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். ஆபிரகாமை பிரித்தெடுக்கும் பொழுது மோசேயும் எலியாவும் கர்த்தரோடு வந்தவர்களாக வேதத்திலே அவர்களை குறித்து சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். ஒவ்வொரு முறையும் மோசேயும் எலியாவும் வரும் பொழுது கிரியைகள் மாறுகிறது. கிரியை மாறும் பொழுது நாமம் மாறுகிறது. மோசேயும் எலியாவும் கர்த்தரோடு இணைந்தவர்களாக கர்த்தரோடு சேர்ந்து அந்த ஆபிரகாமுக்கு அங்கே காட்சி கொடுக்கிறார்கள். ஆபிரகாம் மூவரையும் கண்டார். அப்பொழுது அங்கே நாமம் மாற்றி அமைக்கப்படுகிறது. ஆபிரகாமுக்கு முன்னர் வரையிலும் கட்டளையிடப்பட்டிருந்த நாமம் தேவனாகிய கர்த்தர். அதன் பின்னர் ஆபிரகாமுக்காக பிதாவுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு இந்த நாமம் சாட்சியின் நாமமாய், ரட்சிப்பின் நாமமாய், வழிநடத்துகிற நாமமாய், வாக்குத்தத்தத்தின் நாமமாய் அங்கே கட்டளையிடப்பட்டது. இந்த நாமத்திலே அவர் இஸ்ரவேலர்களை வழிநடத்தவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தருடைய நாமம் மாற்றி அமைக்கப்படும் பொழுதும் கர்த்தருடைய கிருபை மாற்றி அமைக்கப்படும் பொழுதும் இவைகளை தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்து அவைகளில் நிறைவேறுவதையும் வந்து சாட்சியிட்டவர்கள், அவைகள் நிறைவேறுவதையும் கண்டவர்கள் மோசேயும் எலியாவும். அதன் பின்னர் யெகோவா என்ற நாமத்திலே இஸ்ரவேலர்களுக்கு
மோசேயின் மூலமாக அவர் தன்னை குறித்து சாட்சியிடுகிறார். யெகோவா என்ற நாமத்தை குறித்து சாட்சியிடக்கூடிய சாட்சியாய் மோசேயை தீர்க்கதரிசியாக அமர்த்துகிறார். அங்கே எலியா கர்த்தரிடத்திலே ஜனங்களை திருப்புகிறவனாய் தூதனாய் அங்கே நின்று தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வந்தபோது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை செம்மை பண்ணுகிறவனாக அவருடைய மாமிச சரீரத்தை கண்டு உம்முடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல என்று தன்னை குறித்து சாட்சியிடுகிறவனாய் எலியாவின் ஆவியை கொண்டிருந்த யோவான் ஸ்நானகனாய் வந்தார். நாம் பார்த்தோம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் என்று சாட்சியிட்டபடி எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டார். அதன் பின்னர் எருசலேமிலே கர்த்தர் நிறைவேற்ற போகிற இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே நிறைவேற்ற போகிற மரணத்தை குறித்து மோசேயும் எலியாவும் அவரோடு பேசினவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த நிகழ்வுகளை அப்போஸ்தலர்கள் கண்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31 வசனங்களில் இதை நாம் பார்க்கிறோம். அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி ஒவ்வொரு முறையும் முந்தின நாமத்தை நிறைவேற்றி பிந்தின நாமத்தை அவர் சாட்சியிடும் பொழுது மோசேயும் எலியாவும் அங்கே அனுப்பப்படுகிறார்கள். அதை போலவே கடைசி ஏற்பாட்டின் காலத்திலும் மோசேயும் எலியாவும் கர்த்தருடைய சாட்சிகளாய் தங்களுடைய சாட்சியை இந்த பூச்சக்கரத்திலே நிறைவேற்ற வேண்டும். அதே மோசேயும் எலியாவும் புறஜாதிகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை நிறைவடைவதை சாட்சியிட்டு கிரியைகள் மூலமாக அதை நிறைவேற்றி கிருபை மீண்டுமாக இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொண்டு செல்லப்படுவதை அவர்கள் சாட்சியிட்டு பிரமாணத்தை இஸ்ரவேலர்களுக்குள்ளாக சாட்சியிடுவார்கள். இப்பொழுது கர்த்தருடைய நாமம் மாற்றியமைக்கப்படக்கூடிய ஒரு நிலையும் அங்கே சாட்சியிடப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, வெளிப்படுத்துகிற விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் இவ்விதமாக பார்க்கிறோம். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இங்கே அவருடைய 2 சாட்சிகள், அந்த 2 சாட்சிகளும் அவருடைய தூதர்கள் மோசேயும் எலியாவுமாக அவர்கள் இந்த பூச்சக்கரத்திலே கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாட்சியிட வருவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று உயர்த்தப்படும். வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் இதை காண்கிறோம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. தேவனுடைய வார்த்தை என்ற நாமமாய் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். அதை சாட்சியிடுவதற்காக மோசேயும் எலியாவும் வருவார்கள். அவர்களுடைய சாட்சி இந்த பூச்சக்கரம் முழுவதும் சாட்சியிடப்படும். அந்த தீர்க்கதரிசிகள் கொடுக்கக்கூடிய சாட்சி கர்த்தத்துவத்துக்காக கொடுக்கக்கூடிய கடைசி சாட்சி. அதன் பின்னர் கிருபையானது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கடந்து சென்று கர்த்தத்துவத்தின் கிரியைகள் இந்த பூச்சக்கரத்திலே பூரணமாய் நிறைவேறிவிடும். இவைகள் சாட்சியாக அறிவிக்கப்படும். யெகோவா என்ற நாமத்துக்கு சாட்சியிடுகிற மோசேயும் எலியாவும் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கு சாட்சியிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கு சாட்சியிடுகிற மோசேயும் எலியாவும் கடைசி ஏற்பாட்டிலே தேவனுடைய நாமம் வார்த்தை என்பதை குறித்து சாட்சியிடுவார்கள். இது கர்த்தர் தீர்மானித்த தீர்மானத்தின்படி கர்த்தர் சாட்சியிடக்கூடிய அந்த சாட்சிகள் தங்களுடைய கிரியைகளை நிறைவேற்றி வருவார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளாகி வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த விசேஷம் ஆவிக்குள்ளாகி அந்த 2 சாட்சிகள் மூலமாய் இந்த பூச்சக்கரத்திலே சாட்சியிடப்படும். நாமும் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக் கொள்கிறவர்களாய் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த விசேஷத்திலே எந்த ஆவியை கொண்டு அவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரோ அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்க விதமாய் கர்த்தர் நம்மீது வந்து நிழலிடும்படியாய் நம்மை ஆண்டு வழிநடத்தும்படியாய் தேவ சமூகத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பரிசுத்த ஆவியின் ஆளுமைக்குள்ளாக நம்மை வழி நடத்துவார். ஆமென், ஆமென்.